எல்லாம் நல்லதாவே நடக்கணும். கடவுளே, என் குடும்பத்துக்கு நீதான் துணையா இருக்கணும். இன்னைக்கு என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். எப்பவும் சீக்கிரம் கோலம் போட்டுருவேன். இன்னைக்குன்னு பார்த்தா லேட் ஆயிடுச்சு. ரஜினி பார்த்தா நான் செத்தேன். அவ வரத்துக்குள்ள போட்டு முடிச்சிடணும். வாமா, இந்தா எடுத்துக்கோ. ரஜினி கிளம்பிட்டாளா? என்ன சங்கரி, ரஜினி உன் தங்கச்சி தானே? ஏன் அவ பேரை சொன்னாலே இப்படி பதட்டப்படுற நீ? அது என்னமோ தெரியலமா. தம்பி, அந்த சேரெல்லாம் எடுத்து கொஞ்சம் அப்படி போடுங்கப்பா. போட்டுறோமா. ஏண்டி, அந்த தோரணம் எல்லாம் கட்டாம கிடக்கு. ஹால்ல எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு. ஏ திவ்யா, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ அம்மா, அக்கா காஃபி கேட்ட அவளுக்கு போட்டுட்டு இருக்கேன். இதோ இருங்க வரேன். ரஜினி ரெடி ஆயிட்டாளா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. சீக்கிரமா அவளை ரெடி ஆக கிச்சன்ல காஃபி வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. வா குட்டிமா. அக்கா காஃபி. தேங்க்யூ குட்டிமா. அம்மா உன்ன சீக்கிரம் ரெடி ஆக சொன்னாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்களாம். சரி. அக்கா, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கக்கா. சீக்கிரம் ரெடி ஆயிடு. எந்த வயரை எதுல பத்த வைக்கிறது? இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இது புரியலையே. ஏங்க, வீட்டுல நிச்சயதார்த்த வேலையெல்லாம் அப்படி கிடக்குது. அதை விட்டுட்டு இதை போட்டு நோண்டிட்டு இருக்கீங்க. ஏண்டி, இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்தா என் கஸ்டமருக்கு யாரடி பதில் சொல்றது? பொல்லாத கஸ்டமர் நீங்க தான் மெச்சுக்கணும். வெளிய உங்களை தேடி யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, போய் பாருங்க. அங்கதான் இருக்கேன். இன்னைக்கு டிவியோட தான் வருவேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. சார், வாங்க வாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? யோ,
நீ டிவியை ரிப்பேர் பண்ணது போதும், என் டிவியை திருப்பி கொடு. அது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, அதான். என்னது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? கொடுத்து 4 மாசம் ஆச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிற. நீ ஒன்னும் டிவியை ரிப்பேர் பண்ண வேணாம், டிவியை திருப்பி கொடு. சார், நீங்க டிவி ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரிப்பேர் பண்ணாம கொடுத்தா ஏரியால நம்ம பேர் ரிப்பேர் ஆயிரும் சார். அட்வான்ஸ் வேணா நீயே வச்சுக்கோ, என் டிவியை திருப்பி கொடு. இது நியாயமான பேச்சுங்க. நீங்க கொடுத்த அட்வான்ஸ் வேணாம்னு சொன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இதோ இப்பவே போய் உங்க டிவி எடுத்துட்டு வரேன். நீங்க கொடுத்ததுல இருந்து ஒரு தூசு துரும்பு கூட உங்க டிவி மேல படாம நான் பத்திரமா வச்சிருக்கேன். இதோ எடுத்துட்டு வரேன் சார், இப்ப வந்துடுறேன். இந்தாங்க சார் உங்க டிவி. ஒரு தூசி கூட படல பாத்தீங்களா? அப்புறம் இந்த கிரைண்டர், மிக்ஸி, வாஷிங் மிஷின்லாம் ரிப்பேர் ஆனாலும் கொண்டு வாங்க, ஒரு செகண்ட்ல ரெடி பண்ணி கொடுத்துறேன். கிழிச்ச குடியா, மிக்ஸி வேற. பாத்துங்க, உடஞ்சிட போகுது. ச்சே, இன்னும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கலாம். அண்ணா, எனக்கு ஒரு நாளாவது இந்த மொபைலுக்கு லீவ் விடக்கூடாதா? இன்னைக்கும் ஆன்லைன் ரம்மி தான் விளையாடிட்டு இருப்பியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்கன்னு அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது ஆம்பளையா லட்சணமா வீட்டுல இருந்து ஏதாவது கூட மாட வேலை பார்க்கலாம்ல. இந்த பார், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இரு. ச்சே. அண்ணா, நீ எல்லாம் எப்ப திறந்து போறியோ? இந்தா காஃபி. கொடுத்துட்டல, போ. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. எப்ப பாரு நோய் நோயின்னு. டூ டு 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 I love you too நிஜமா I love you too. என்னக்கா இப்பதான் ரெடி ஆவறியா? ரஜினி அக்காலாம் அப்பவே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு என்னடி இப்போ? ஒன்னும் இல்ல, எல்லாரும் நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. நிச்சயதார்த்தம் முடியறதுக்குள்ள நீ ரெடி ஆயிடுவியா? அக்கா காஃபி. என்னடி இது? ஏன் கப்ல எடுத்துட்டு வராம வேற ஒரு கப்ல எடுத்துட்டு வர? ஐயோ சாரிக்கா, கிச்சன்ல இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சா, அதனாலதான் உன்னோட கப்பை தேடி எடுக்க முடியல. இன்னைக்கு ஒரு நாள் இதுலயே குடிச்சிட்டேன். என்னடி, மத்தவங்க குடிச்ச எச்சி கப்ல என்ன குடிக்க சொல்றியா? அதெல்லாம் இல்லக்கா. ஏன் கப்ப வேற யாருக்காவது கொடுத்துட்டியா? இல்லக்கா, நான் யாருக்கும் அப்படி கொடுக்கல. என் பொருளை இன்னொருத்தவங்களை தொட விட மாட்டேன், மத்தவங்க யூஸ் பண்ணதை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? போடி. சரிக்கா, நான் உடனே தேடி எடுத்து உன்னோட கப்ல கொண்டு வரேன். போ. ஹலோ. ரீச் ஆயிட்டேங்க. இல்ல, ரஜினி இன்னும் பார்க்கல. கல்யாண பொண்ணுல ரெடி ஆயிட்டு இருப்பா. நீங்க மறக்காம பாப்பாக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுங்க, நான் அப்புறம் பேசுறேன். ஏய் அனிதா. என்னடி ஜெரால்ட் குழந்தைங்கள யாரும் வரல? நிச்சயத்துக்கு வரலனா என்ன, கல்யாணத்துக்கு ஃபேமிலி மொத்தமும் 10 நாளைக்கு முன்னாடி வந்து டேரா போட்டுடுறோம், சரியா? சரி வா, உள்ள போலாம். இந்தக்கா, உன் கப்ல காஃபி கொண்டு வந்துட்டேன். எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் அது இன்னொருத்தவங்க போட்டு பார்த்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் கடையிலே தூக்கி போட்டு வந்திருக்கேன். அது உனக்கு நல்லாவே தெரியும். வாழ்க்கையில எல்லாமே எனக்கு மட்டும் ப்ரெஷியஸா கிடைக்கணும்னு ஆசைப்படுவேன். போ, இன்னொரு வாட்டி இந்த தப்ப பண்ணாத.
இந்த உலகத்திலேயே இப்போதைக்கு ரொம்ப சந்தோஷமான ஆளு நான் தான். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட கல்யாண பொண்ணா பார்க்கணும், அவ கல்யாணத்துல முன்னாடி நின்னு எல்லா வேலையும் செய்யணும்னு நான் எவ்வளவு ஏங்கிருப்பேன் தெரியுமா? ஐ எம் so happy for you. ஹே ரஜினி, பாத்தியா நான் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லிருக்கேன் உனக்கு பிரைடல் மேக்கப் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும்னு. நீ ரொம்ப அழகா இருக்க. அம்மா கிட்ட சொல்லி திருஷ்டி சுத்தி போடணும் உனக்கு. ரஜினி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே அரவிந்த் உனக்கு ஹஸ்பண்டா வர போறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. உங்க லவ் சக்சஸ் ஆகணும்னு நான் தினம் எத்தனை சாமி கிட்ட வேண்டியிருக்கேன் தெரியுமா? காதலிச்சு அவங்கள கல்யாணம் செஞ்சுக்கிற சந்தோஷமே தனி. ஆமா ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். டீயா காஃபியா என்ன சாப்பிடுற? மனசும் வயிறும் நிறைஞ்சு போயிருக்குடி. இப்ப எனக்கு எதுவுமே வேண்டாம். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் மொத்தமா ஃபுல் கட்டு கட்டுவோம். ஓகே? உனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆனதுல ஜெரால்டுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? வாமா அனிதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேம்மா. அப்புறம் அனிதா, கல்யாணம் முடியற வரைக்கும் நீதான் ரஜினிக்கு துணையா கூடவே இருக்கணும். அதுக்கு தானம்மா வந்திருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வர டைம் ஆச்சு. சரியா? சரிம்மா. வாங்கண்ணே, வாங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கண்ணே. வாங்கண்ணே. வணக்கம் மாப்ள. வணக்கம் அத்தை. நிச்சயதார்த்தத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்திருந்து முன்ன நின்னு நடத்த வேண்டிய நீங்களே இப்படி லேட்டா வரலாமா? ஆமா, நாங்க சீக்கிரமா வந்து உங்க கூட என்ன சம்பந்தமா கலக்க போறோம். ஓரமா நின்னு வேடிக்கை தானே பார்க்க போறோம். அதுக்கு எப்ப வந்தா என்னவா? அத்தை காஃபி வேண்டாமா? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க எல்லாரும் வந்திருந்து என் பொண்ணு வாழ்த்துனா தானே எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். உங்க அண்ணன் தான் உங்க வீட்டு விசேஷம் ஒண்ணு விடாம எல்லாத்துக்கும் கரெக்டா வந்து நிப்பாரு. பின்ன என்ன அண்ணி, 1000 உறவு வந்து வாழ்த்தினாலும் தாய் மாமா சபையில வந்து நிக்கிற மாதிரி ஆகுமா? ஆமா, வெளியில பொண்ணை கட்டி கொடுத்துட்டு ஏதாவது விசேஷம்னா மட்டும் உங்களுக்கு உறவு தேவைப்படுது இல்ல? நல்ல நாள் அதுவுமா ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க? விடுங்கண்ணே, அவங்க சொந்தம் விட்டு போயிடக்கூடாதேங்கிற ஆதங்கத்துல அப்படி பேசுறாங்க. ஐயோ, நான் வேற நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க அண்ணி, வாங்க உள்ள போலாம். போ. உட்காருங்கண்ணே, உட்காருங்க அண்ணி. அதெல்லாம் இருக்கட்டுமா, பரவாயில்ல. பிள்ளைங்க விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல அண்ணி. நாம என்னதான் பேசினாலும் அவங்க மனசுலயும் என்ன இருக்குன்னு பாக்கணும் இல்ல அண்ணி. நீங்க அந்த லட்சணத்துல பிள்ளைங்களை அவங்க போக்குல வளர்த்து விட்டுருக்கீங்க. ஏய் சும்மா இரு. என் புள்ளெல்லாம் நான் கிழிச்ச கோட்டைத்தான். வாமா ரஜினி, அத்தை மாமா வந்திருக்காங்க. அடியேன் இருக்க பயமேன். வாங்க மாமா. மாமா, நீ எப்படிமா இருக்க? வாங்க அத்தை. அம்மா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுவா? கொடுங்க அண்ணி, என்கிட்ட கொடுங்க.
வாங்க. அதான் வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன வாங்கன்ட்டு. வாங்க சார். வாமா. பெரியமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பெரியமா. படிப்புல எப்படிமா போகுது? எல்லாம் நல்லபடியா போகுது. நீ நல்லா படிக்கிறல்ல? நல்லா படிக்கிறேன் பெரியமா. யோ, இது என் சொந்த அண்ணன் வீடு. இங்க அவருக்கு அடுத்து வீட்டுல பெரிய மனுஷங்கிறது நான் ஒருத்தன் தான். யோ, அண்ணன் வீடு தானே. எங்க அண்ணனுக்கு அப்புறம் என் தலைமையில தானே எல்லா விசேஷமும் நடக்கணும். ஆனா எல்லாமே தலைகீழா தான் நடக்குதே. நீங்க இல்லாம இங்க என்ன நடந்துற போகுது? இந்த வீட்டுக்கு நீங்க தானே பெரிய மனுஷன். அத வெறும் வாயால சொன்னா மட்டும் பத்தாது, செயல்லையும் இருக்கணும். எங்க அண்ணன் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்க விட்டுருப்பாரா? ஏங்க இப்படி வந்த உடனே ஆரம்பிச்சு வைக்கிறீங்க? ஆமா, ஆரம்பிக்கிறேன் நானு. அக்கா, நீங்க போய் மத்த வேலைங்களை பாருங்க அக்கா. அவர் இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. இந்தாங்க அக்கா, பிடிங்க. வாமா. போடி, கூட மாட ஒத்தாசை பண்ணு. யோ கார்மேகம், இந்த வீடு என் பேர்ல இருக்கு. நான் நினைச்சா இப்பவே மொத்த குடும்பத்தையும் நடுத்தெருவுக்கு வர வைக்க முடியும். ஆனா பாவம், வேண்டாம். 1000 தான் இருந்தாலும் அண்ணன் குடும்பத்தை நடுத்தெருவுல நிறுத்தக்கூடாதுன்னு பாக்குறேன். ஆனா இதுங்களாம் எங்க நினைச்சு பாக்குதுங்க? வாங்க சித்தப்பா. வணக்கம். வணக்கம். ஹலோ, நல்லா இருக்கியாமா? சொல்லு விஜி. சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. பாப்பா எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும். 2 கோடி ரூபாய கொண்டு வாயா, பாத்துக்கலாம். சரி, ரைட்டு. ஏங்க இங்க வந்துட்டு இப்படி எல்லாம் பேசுறது அவசியமா? ஏய், உனக்கு என்னடி தெரியும்? சும்மா இரு. சார், உங்க மேல மரியாதை இல்லாமல அவங்கள வர சொல்லிருக்காங்க. ஏயா, ஒரு சித்தப்பனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் மரியாதை ஏதாவது இந்த வீட்டுல எனக்கு கிடைக்குதா? சொல்லு பாக்கலாம். இப்போ வந்துட்டு போறாள் ரஜினி, அவளுக்கு பாகுபலியில வர சிவகாமி தேவின்னு நினைப்பு. என் கட்டளையே சாசனம்னு அந்த அம்மா சொல்லுதுல, அதே மாதிரி சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் சம்பாதிக்கிறோம்ங்கிற திமிரு. எல்லாம் என்கிட்ட கதறிக்கிட்டு வர நாள் வரும். அன்னைக்கு நான் பேசிக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க. கோலம் ரொம்ப அழகா இருக்கே. என் மூத்த பொண்ணு தான் போட்டா. கோலமெல்லாம் பிரமாதமா போடுவா. பேரு சிவசங்கரி. அவர் மாப்பிள்ள குபேரன். வணக்கங்க. வணக்கம். 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 டிவி மெக்கானிக்கா இருக்காரு. ஓ, அப்படியா? ஆமாங்க. உள்ள வாங்க. என் கடைசி பொண்ணு திவ்யா, இது பையன் முரளி. அவங்க வந்து சிவசங்கரியோட பசங்க. பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்ததா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கா? லவ் பண்ணும்போதுதான் அவனை அலைய விட்டேன். இப்போ அவன் உன்னையே பாத்துட்டு இருக்கான். நீ என்னடானா அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறியே. கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏய், என்னடி, நானும் பாத்துட்டே இருக்கேன்.
அவனோட கண்ணு உன்னையே தேடிட்டு இருக்கு. நீ என்னடானா அவன் வந்ததே தெரியாத மாதிரி இருக்க. ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணுடி. நீ சும்மா இரு. சும்மா இரா. வாங்க உள்ள வாங்க. வா நம்ம உள்ள போலாம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இவர்தான் பொண்ணோட சித்தப்பா. ஓ அப்படியா? வணக்கம். வணக்கம். இவங்க ஒரு சம்சாரம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். இவரு பொண்ணோட மாமா. வணக்கம். வணக்கங்க. இவங்க வந்து அத்தை. அவர் இவங்களோட பையன். எல்லாரையும் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இருக்கட்டும். டைம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளைய நிக்க வச்சு பேசிட்டு இருந்தா எப்படி? மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க. இரு. மாப்பிள்ளை வாங்க வாங்க. போங்க வாங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். சர்வஸ்யாப்தே சர்வசதித்தே சர்வதேவதேனா ஆப்னோதி சர்வம் ஜயதி. பாவண்டி அவன். ஜஸ்ட் ஒரு வாட்டியாவது பார்த்து சிரியன். நாராயணி நமோஸ்துதே மகாதேவேன வித்மஹே விஷ்ணுபத்மே தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். புள்ளைக்கு அப்பா அம்மா வந்து உட்காருங்கோ. வாமா. அடுத்தது பொண்ணுக்கு அப்பா அம்மா வந்து உட்காருங்கோ. எல்லாருக்கும் வணக்கம். சுமுகாய நமஹ ஓம் ஏகதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கஜகர்ணகாய நமஹ ஓம் லம்போதராஜ நமஹ ஓம் விகடாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் விநாயகாய நமஹ ஓம் தூம்ரகேதவே நமஹ ஓம். ஹாய் அரவிந்த். கங்க்ராட்ஸ். ஏய் என்னடி விஷ் பண்ண உன் ஆள் ஒரு ரியாக்ஷனும் காட்ட மாட்டேங்கிறான். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே எந்த பொண்ணுகிட்டயும் சிரிச்சு பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கியா என்ன? இந்த அக்ஷதை 2 பேர் வாங்கிங்க. சுபாப்யாம் சுபைஷோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணாஹ பிரியவராத்தே ஸ்வேதவராஹே கல்பே கலியுகே வைவஸ்வதமன்வந்தரே கட்டாபிஷேகே கலியுகே பிரதமே பாதே. சந்தனத்தை எடுத்து அவருக்கு பூசுங்கோ. இந்த சந்தனத்தை எடுத்து இவருக்கு பூசுங்கோ. ரோஜனோஜமான கல்யாணாஹ சாந்தாகாரம் புஜகடகனம் பத்மநாபம் சுரேஷம். இத பாரு அனிதா, எங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ். சோ நீயும் ஏதோ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். ஓகே? இதுதான் விஷயமா? என்னடா எதிரில இருந்தும் லவ் பேர்ட்ஸ் 2 பேரும் கண்டுக்காம இருக்காங்களேன்னு பார்த்தேன். செம்ம பிளான் டி. லவ் பண்ணிட்டு அது அப்படியே யாருக்கும் தெரியாம அரேஞ்ச்டு மேரேஜா 2 பேரும் சேர்ந்து மாத்துறீங்க. ஆமா, அதேதான். யாருக்கும் எதுவும் தெரியாது. தெரிஞ்ச மாதிரி நீயும் காட்டிக்க வேண்டாம். ஓம் போர்பவஸ்வாஹா போர்பவஸ்வோ போர்பவஸ்வாஹா. அடேங்கப்பா, அட்டகாசம்டி. கைய கொடு, கை கொடு. கத்தாத. பொண்ணாயிடுச்சுன்னு வாங்கோ. ஏய் கூப்பிடுறாங்க, வா போலாம். வா. அம்மா பொண்ணை வர சொல்லுங்க. ரஜினி போடி, கூப்பிடுறாங்க போ.
பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ. ஸ்ரீ முருகன் துணை மாப்பிள்ளையுடைய பத்திரிகை. நிகழும் மங்களகரமான பிளவ வருடம் தை மாதம் தமிழ் தேதி 5ஆம் நாள் துதிய திதி திருவாதிரை நட்சத்திரம் தனுர் லக்னம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் சென்னை அடையாறில் வசிக்கும் எஸ் தேவநாதன் ஜானகி அம்மாள் அவர்களின் பிரபௌத்திரனும் மனோஜ் திருமதி ஏமலதா அவர்களின் திருக்குமாரன் அரவிந்துக்கும் சென்னை நந்தம்பாக்கத்தில் வசிக்கும் திரு கங்காதரன் செண்மகாம்பாள் அவர்களின் பேத்தியும் திரு மாரிமுத்து ரஞ்சிதம் அவர்களின் குமாரத்தியும் ஆகிய செல்வி ராதிகாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட வண்ணம் நிச்சயதார்த்த பத்திரிகை இன்றைய தினம் பெரியோர்கள் முன்னிலையில் வாசிக்கப்படுகிறது. 30 முக்கோடிகள் தேவதைகள் சாட்சியாகவும் தாம்பூலம் மாற்றிக்கொள்ளப்படுகிறது. மரிபூர்ண சம்மதமா? பரிபூர்ண சம்மதம். சம்மதம். சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து. தாம்பளத்தட்டை மாத்திக்குங்கோ, நீங்க வாங்கிக்கோங்கோ. ரோச்சனோ ரோச்சமான சோபன சோபமான கல்யாண ரோச்சனோ ரோச்சமான சோபன சோபமான கல்யாண. மாலை மாத்திக்குங்கோ. பழசெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? எங்க கைய தட்டுங்க. தனம் தானியம் பசும் பகவத்ரலாபம் சதசம்பத்தரம் தீர்க்கமாயு. மோதிர மாத்திக்குங்கோ. ரோஜன ரோஜமான சோபன சோபமான கல்யாண. என்ன ரஜினி இதெல்லாம்? ஆமா அனிதா, என் தங்கச்சி ராதிகாவுக்கும் அரவிந்துக்கும் தான் கல்யாணம். மருமக பொண்ணுக்கு நீங்களே போட்டு விடுங்க உங்க கையால. தனம் தானியம் பசும் பகவத்ரலாபம் சதசம்பத்தரம் தீர்க்கமாயு. சுடரும் நீ நிழல் தரும் தளிரும் நீ விடை தெரியா விடுகதையா தொடர்ந்திடும் புதிரும் நீ கலைந்திடும் கனவு நீ தொலைந்திடும் பயணம் நீ முழுமதியா காரிருளா தேய்ந்திடும் நிலவு. அம்மா எல்லாம் கொஞ்சம் உள்ள வாங்க, குரு போட்டு எடுத்துடலாம். நீங்க கொஞ்சம் லைட்டா ரைட்டு. என்ன ரஜினி இதெல்லாம்? சொல்றேன்.